தமிழகத்தின் அடுத்த பகுதி நம்ம ஊரு விஞ்ஞானி. இளம் விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் பகுதி. அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை நம்ம ஊர் விஞ்ஞானி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், இன்றைய விஞ்ஞானியை சந்திப்போம். நேயர்கள் சார்பில் வரவேற்கிறோம். உங்களுடைய கண்டுபிடிப்பு அனுபவங்கள் இதை பத்தி நாம பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். என்னுடைய பேர் சேவியராஜா. நாம் நாகர்கோவில் பக்கத்தில் உள்ள மரங்குடியிருப்புல பிறந்து அங்கேயே தான் வளர்ந்துட்டு இருக்கோம். நான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கன்னியாகுமரி பக்கத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. படிச்சது நான் டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி முடிச்சேன், வேலூர். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் ஐடிஐ முடிச்சேன். அதுக்கப்புறம் நாகர்கோவில்ல டிப்ளமா பார்ட் டைம்ல கம்ப்ளீட் பண்ணேன். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் போய் படிச்சிருக்கீங்க. ஆமா. இப்போ உங்களுடைய சிறு வயது ஆர்வம், நாட்டம் என்னவா இருந்தது? சிறு வயதுல இருந்தே என்ன அறியாமலே நான் சில சயின்டிபிக்ல சில நியூ இன்வென்ஷன்களை செய்திருக்கேன். அது நான் செய்யணும்னு செய்யல, எப்படி என்ன அறியாமலே சில எங்க வீட்டுல அந்த நேரத்துல கரண்ட் எல்லாம் கிடையாது. அப்ப கரண்ட் ரொம்ப ஹீட்டை கொடுக்கக்கூடியதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி கேள்விப்பட்டு எங்க வீட்டுல சும்மா தீ எரியும் போது உள்ளுக்க கம்பி வச்சுட்டு அடுத்த பக்கம் பிடிச்சு பார்த்து கரண்ட் வருவா செக் பண்ணிருக்கேன். இப்படி சில சின்ன வயசுல என்ன அறியாமலே சின்ன நிறைய பேட்டரி நம்ம செய்யலாமா, பேட்டரி சார்ஜ் பண்ணாதான் கரண்ட் வரும், அது எனக்கு தெரியாம பேட்டரி உள்ளுக்கு ஆசிட் விட்டு திரும்ப அந்த நாகத்தை கடை வச்சு அப்படி எடுத்தா கரண்ட் வருமா, இப்படிலாம் என்ன அறியாமலே 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல இருந்து நான் அப்படி பண்ணிருக்கேன். அதனால இது இன்வென்ஷன் இப்போ எனக்கு 18-20 இன்வென்ஷன் இருந்தாலும் இந்த இன்வென்ஷன் எப்படி நான் பேக்ல பார்க்கும்போது இப்படி நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுதே நான் இப்படி செய்திருக்கிறதா எனக்கு மனதிற்கு பெற முடியாது. ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துட்டே சின்ன வயசுல. ஆமா. இப்ப இவ்வளவு ஆர்வத்தோட பல முயற்சிகள் எடுத்திருக்கீங்க, என்ன கண்டுபிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட்ல எனக்கு நியூ இன்வென்ஷன் ஒன்று கொண்டு வரணும். அன்னைக்கு நியூக்ளியர் பவர் பிரேக் சைக்ளோன்னு சொல்லி ஒரு இன்வென்ஷன் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா ஏற்கனவே ஒரிசாலையும் மற்ற இடங்கள்லையும் புயலால மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இறந்து போறாங்க, ரொம்ப பொருள் சேதம் வந்துட்டு இருக்கு. அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நான் திங்க் பண்ணேன். அப்ப அதுக்கு புயல் ரொம்ப ரெண்டு இல்ல, ஃபர்ஸ்ட்ல வேகமான காற்று, ரெண்டாவது ஈரமான மேகம், ரெண்டும் இருக்கனால ரொம்ப ஃபோல்ஸாட் அது ஒரு அதை தாக்கும் போது, அதாவது கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. அப்ப ரெண்டையும் ஒரே நேரத்தில் க்ளோஸ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலானது நியூக்ளியர் பாம் தான். அப்ப நியூக்ளியர் பாம்பை வச்சு நம்ம சைக்ளோனை அரெஸ்ட் பண்ணிடலாம். நியூக்ளியர் பவர் பிரேக் சைக்ளோன் சொல்லி ஒரு இன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அந்த இன்வென்ஷன் எழுதும் போது இது எப்படிதான் எழுதணும்னு நான் எழுதல, எப்படியோ எழுதி முடிச்சேன். கடைசியில இது இன்வென்ஷனா நான் நினைக்கல. எழுதி முடிச்ச பிறகு நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து, எனக்கு பிடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. அப்ப நானே படிச்சு ரொம்ப நல்லா எழுதினேன், ரொம்ப விரிவா எழுதினேன். திரும்ப ஒரு நாள் சும்மா இருக்கும்போது எனக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு PhD முடிச்ச ஆள்கிட்ட நான் கொடுத்தேன். அவர் சும்மா இருக்கும்போது கொடுத்தேன், சார் இதை படிச்சு பாருங்க. அவர் படிச்சு பார்த்துட்டு இது நியூ இன்வென்ஷனா இருக்கு, இது எப்படி உனக்கு யார் சொல்லி இருந்தா கேட்டா, யாரும் சொல்லி தரல சார், நான் யாரும் போல எழுதினேன். அப்ப இதை டெவலப் பண்ணணும். இன்னைக்கு இது பிரசன்ட் பண்ணலாம், செமினார்ல பிரசன்ட் பண்ணலாம், காலேஜ்ல ஹிந்து காலேஜ்ல செமினார்ல பிரசன்ட் பண்ணலாம். நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் ஜேம்ஸ் டேனியல்னு சொல்லி ஒரு ப்ரொஃபசர் இருக்கார், நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய நார்வல். அவர் இப்போ ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கார். அவர்கிட்ட என்ன கொண்டு விட்டார். அந்த பிரின்சிபல் என்ன சி மகாதேவன் என்ன ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு ஹிந்து காலேஜ்ல, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி விட்டார். இவருக்கு இந்த பையனுக்கு நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவன் ஒரு செமினார்ல அட்டன் பண்ண வைங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு செமினார்ல மனோன்மணிய சுந்தரா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி அவங்க நடத்தப்படக்கூடிய ஒரு செமினார்ல எனக்கு ப்ராஜெக்ட இன்வென்ஷனா நான் பிரசன்ட் பண்ணேன். பிரசன்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல எனக்கு எல்லாமே நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருந்தாங்க. அதில் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் PhD ஸ்டூடெண்ட் கொஞ்சம் இருந்தாங்க, நிறைய ப்ரொஃபசர்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க நிறைய டவுட் கேட்பாங்க. ஆனா நான் மீட்டிங்லாம் ஒன்றும் அட்டன் பண்ண கிடையாது, ஃபர்ஸ்ட்லேயே ப்ரொஃபசர்ஸ் மீட்டிங் அந்த செமினார். அப்போ நம்ம கொஞ்சம் உரிமை இருந்து ப்ரொஃபசர் சொன்னார், நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன், உனக்கு ப்ராஜெக்ட் என்னன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் சொல்லித்தரேன், நீ பிரசன்ட் பண்ண. அதே மாதிரி நான் பிரசன்ட் பண்ண பிறகு ப்ரொஃபசர் சொன்னார் என்கிட்ட, நீ இங்க வரக்கூடிய ஆள் இல்லை, எங்கேயோ வரக்கூடிய ஆளு,
எங்கேயோ பறக்க வேண்டிய ஆளு இந்த ஊர்ல இருந்து இருக்கா. ரொம்ப நல்லா இருந்து இந்த காலேஜ்ல சயின்டிபிக்னு ஒரு இன்வென்ஷன் கிளியரா வந்தது உனக்கு ப்ராஜெக்ட் தான். ஆனா இன்னொரு ப்ரொஃபஸர் சொன்னார். அப்ப எனக்கு கூட கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவன் கொஞ்சம் டெவலப் பண்ணேன். திரும்ப காலேஜ்ல இருந்தே அதை அப்துல் கலாமும் அந்த நேரத்துல KR நாராயணன் பிரசிடண்டா இருந்தாங்க, அவங்களுக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு அனுப்பி இப்போ அது வந்து கவர்மெண்ட்ல நடவடிக்கையில இருந்துட்டு. ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ப முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்றையே அடிக்கிற காற்று இருக்கு பாருங்க. ஒரு காற்று அடிக்குதுன்னா அதையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, நியூக்ளியர் பவரை வச்சு பாம வச்சு சைக்ளோன் புயல் காற்றை அடக்கலாம் அப்படிங்கிறீங்க, கட் பண்ணலாங்கிறீங்க. இத பத்தி கொஞ்சம் தெளிவா விளக்கமா எடுத்து சொல்லுங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிரேக் இந்த நியூக்ளியர் பாம சென்டர் கொண்டு போகணும், சென்டர் ஆஃப் சைக்ளோன் கொண்டு போகணும். அது வந்து கொஞ்சம் கரெக்டா சென்டர் கொண்டு போனா ஏதோ பிளைட்லயோ வேற மிசைல்லயோ கொண்டு போக முடியாது. அப்போ அதுக்கு குறிப்பிட்ட ஷேப் தேவைப்படுது. குறிப்பிட்ட ஷேப் தான் அது இன்சைடு போக முடியும், எல்லாமே இன்சைடு போக முடியாது. அதனால அப்ப எந்த ஷேப்ல இதை உள்ள கொண்டு போகலாம்னு யோசிக்கும் போது பலூன், ஹைட்ரஜன் பலூன் ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணேன். அதுக்கு ஷேப் எப்படி இருக்கணும். அப்ப ஹைட்ரஜன் பலூன், ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில் உள்ள டெம்பரேச்சர்னால கொஞ்சம் சுருங்கி விரியக்கூடிய தன்மையோட, அதனால ஹீலியம் கேஸ் உள்ள பலூன். அது பலூனே சாதா பலூன் இல்ல, ஃபைபர் பலூன். அந்த பலூன் வந்து நிறைய பீஸ்களை சார்ந்து பீஸ்களோடு சேர்ந்தது ஒன்றுதான் பலூன். அந்த பலூனுக்கு மேல என்ன செட் பண்ணலாம், கீழே என்ன வைக்கலாம் சொல்லி அந்த பலூனை நாலாட்டு பிரிச்சு, அந்த சிஸ்டத்தை மொத்தத்தில் இந்த சிஸ்டத்தை ABCD நாலா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த பலூனை சென்டருக்கு கொண்டு போவதற்கு உள்ள மிஷின், அதாவது பிளைட்ல உள்ள மிஷினே இது பண்ணும். செகண்ட்ல பலூன், தேர்டு கண்ட்ரோல் செக்ஷன், அடுத்தல நியூக்ளியர் பாம், ஹைட்ரஜன் பாம். அப்ப இது மொத்தத்துல பார்க்கும்போது இதுல இந்த சிஸ்டத்துல 30 விதமான வித்தியாசமான டெக்னாலஜி இதுல வருது. அது யோசித்து பார்க்கும்போது ஒண்ணு மாதிரி இவ்வளவு இருந்தாதான் அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி ஒரு 30 விதமான டெக்னாலஜி, இந்த GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஜிம்பாலிங் சிஸ்டம், இப்படி நிறைய சிஸ்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாம் வந்தாதான் கரெக்டா அது ஃபங்க்ஷன் ஆகும். இனி பலூன் போறதுக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் கேஸ் அடைச்சிட்டா பலூன் அப்படியே ஒரே ஹைட்டா போயிடக்கூடாது இல்ல, அது பர்டிகுலர் ஹைட்ல தான் போகணும். ஏன்னா சைக்ளோன் வந்து கோன் ஷேப் ஆகும். சைக்ளோன் சைடு வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும், கோன் ஷேப். அந்த கோன் ஷேப்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் சைக்ளோன் சென்டரை பார்த்து இழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, காற்று உறிஞ்சி வெளியில தள்ளக்கூடிய ஒரு, அதனாலதான் கோன் ஷேப். அப்ப அந்த உரியக்கூடிய காற்று உள்ளில் கிடையாது, இழுக்கக்கூடிய தன்மை உள்ள இடத்துல இந்த பலூனை உள்ள தள்ளணும், உள்ள விடணும். அதுப்போ அதுக்காண்டி இந்த பலூனை பர்டிகுலர் ஹைட் போற மாதிரி அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சு அந்த பர்டிகுலர் ஹைட்லயே அது மூவ் ஆயிட்டு போற மாதிரி பண்ணிட்டு திரும்ப உள்ள போன பிறகு எல்லாமே பலூன் வந்து சைக்ளோன் கண்ட்ரோல்ல ஆயிரும். ஆகிற எந்த மிஷினுமே வேலை செய்யாது, வயர்லெஸ் வேலை செய்யாது, ரேடார் சிஸ்டம் வேலை செய்யாது, GPS சிஸ்டம் வேலை செய்யாது, ஒருமே வேலை செய்யாது. என்னைக்கு ஃபுல்லா புயல் வந்து ரொம்ப வேகமாட்டு சுத்தக்கூடிய ஒன்று, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடிய ஒன்றுல இன்னொரு சிக்னலை கொடுத்து அந்த பாமை ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியாது. அப்ப அந்த ஹைட்ரஜன் பாமை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும்னாக்கி அந்த பலூனை வச்சு இது பண்ணணும் சொல்லி, அப்ப பலூன் உள்ள போகும்போது வேகமான காற்றுல சுற்றிட்டு இருக்கும். அப்ப கொஞ்சம் கிராஸ் ஆகும். எப்படி அந்த பலூன் ஸ்ட்ரைட்டா உள்ள போகாது, கொஞ்சம் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகும்போது கொஞ்சம் கிராஸ் ஆன உடனே அந்த ஏற்கனவே அந்த பலூனை உள்ள எடுத்துட்டு போக ஒரு சக்தி இருக்குல்ல, அந்த பிளைட் இன்ஜின் மேல வச்சிருக்கேன்னு சொன்னேன், அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு செட் பண்ணிட்டு, ரெண்டாவது மேலும் பலூன் இன்னும் கொஞ்சம் கிராஸ் ஆகும் போது சரியும் போது, மேலும் பலூன் சரியும்னாக்கி அது ஏகதேசம் புயல் சென்டர்ல போயிட்டுன்னு அர்த்தம். அந்த இழுக்கக்கூடிய தன்மை இருக்கனால ட்விஸ்டிங் ஸ்பீட் இருக்கனால சென்டர் போயிட்டு அர்த்தம். அது பலூன் இன்னும் கொஞ்சம் சரிவாகும் போது இந்த ஜிம்பாலிங் சிஸ்டம் எதுல உள்ளதுன்னா ராக்கெட்ல உள்ளதாகும். ராக்கெட் ஹெட் வந்து கிராஸ் ஆகாம இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட சிஸ்டம் தான் ஜிம்பாலிங் சிஸ்டம். இந்த ரெண்டாவது தடவை பலூன் கிராஸ் ஆகும் போது இந்த ஹைட்ரஜன் பாம்பை ஃபங்க்ஷன் பண்ண மாதிரி லைன் கொடுத்து வச்சிருக்கு. இதுதான் உள்ள போகும்போது ஹைட்ரஜன் பாம்பு ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ 100 கிலோமீட்டர் டயாமீட்டர் உள்ள சைக்ளோனுக்கு நாங்கள் கால்குலேட் பண்ணிருக்கோம். 100 கிலோமீட்டர் டயாமீட்டர் உள்ள சைக்ளோன்ல மேகத்துல எவ்வளவு பதில்னாக்கி ஏகதேசம் 199 கோடி டன் வாட்டர் இருக்கும். அதே மாதிரி கடல் வாட்டர் வந்து ரைஸ் ஆகும், சாதா இடத்துல இருந்து சாதா சி லெவல்ல இருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். அப்படி எவ்வளவு ரைஸ் ஆகும், 238 கோடி டன் வாட்டர் வந்து சி லெவல்ல இருந்து ரைஸ் ஆகும். அப்ப இவ்வளவு வேப்பர் ஆகணும், இவ்வளவு காய்ந்து போறதுக்கு வேப்பர் ஆகிறதுக்கு எவ்வளவு எத்தனை கலோரி ஹீட் வேணும் கணக்கு பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜன் பாம்புல 1 டன் கெப்பாசிட்டி பாம்புக்கு கரெக்டா ஈக்குவலா வரும். அந்த ஹீட்டுக்கும் இதுக்கு தேவையான ஹீட்டுக்கும் அந்த கலோரி கணக்கு பார்க்கும்போது கரெக்டா ஈக்குவல் டு 0 வரும்.
அதனால இது வந்து சக்சஸ். ஆனா லேண்ட்ல இதை யூஸ் பண்ணக்கூடாது, கடல் உள்ளே ரொம்ப தூரம் தள்ளி யூஸ் பண்ணலாம். ஆனா இது பண்ணி இப்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு நல்லா புரியுது. இப்போ புயலை வந்து இப்படிதான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்க, இப்படிதான் அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதே கான்செப்ட் வந்து இதே விஷயம் மக்களுக்கு புரியணும், நேயர்களுக்கு புரியணும்னா நீங்க எங்க குழுவுக்கு, சன் டிவி குழுவுக்கு செய்து காண்பித்த டெமோ செயல்முறை விளக்கத்தை நேயர்களுக்கும் கொஞ்சம் காட்டும். சரி, ஓகே. இதுக்குன்னே ஒரு இணையத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, வெப்சைட் ஒண்ணு போட்டிருக்கீங்க. இப்ப இது அல்லாம வேற யாருகிட்ட எப்படி கொண்டு போய் இதை சேர்த்தீங்க? ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, இதை வெளியில எப்படி கொண்டு போய் சேர்த்தீங்க? இது வந்து கவர்மெண்டால தான் முடியும், தனிநபரால முடியாது. அப்படி ஒரு பெரிய இன்வென்ஷன். அப்ப நான் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் இது சோசியல் சர்வீஸ்னு சொல்லி எனக்கு வெப்சைட்ல நான் போட்டுட்டேன். எனக்கு வெப்சைட்ல போட்டு மூவியம் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டேன். ரெண்டாவது இன்னும் அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்படியா கொடுக்கணும். நம்ம வெப்சைட்ல அப்படின்னா ஃபாரின்காரன் இது பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது பிரசன்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் டெல்லியில் போய் ராஷ்டிரபதி பவன்ல அப்துல் கலாமை போய் பார்த்தேன். அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரிஜினல் முறைப்படி எப்படி முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் போய் பார்த்தேன். ஏன்னா நல்ல மதிப்பு நல்லா இருந்து ஒரு 50 நிமிடங்கள் நானும் அப்துல் கலாம் அவர்களும் ஜனாதிபதி அவர்களும் பேசணும். அப்போ ஃபர்ஸ்ட்லாம் அந்த பேப்பர் எனக்கு நியூஸ்ல கொடுக்கும்போதே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் பெரிய நியூஸ், இதெல்லாம் செவடி அளவுக்கு நம்ம நாட்டில் பொருளாதார வசதி கிடையாது, நீ எப்படி இது பண்ணா, எப்படி ஒரே நாட்டு இது பண்ணணும்? இல்ல சார், இது கொஞ்சம் அந்த அளவுக்கு செலவாகாது, அதை நீங்க பாருங்க, என்ன இது இல்ல வேற இன்வென்ஷன் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க சொல்லி இதை பண்ண. ஆனா அப்துல் கலாம் நல்லா பேசினாங்க, அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பேசினாங்க என்கிட்ட. உங்களுடைய ஆராய்ச்சியின் தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்து டிஃபென்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முக்கியம் டிஃபென்ஸ் தான். நாட்டுக்கு எப்படியா பண்ணணும், உலக அளவுல மேல கொண்டு வரணும், உலக அளவுல கிராஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும் நினைச்சேன். ஆனா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நுணுக்கமா ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபென்ஸ்ல நான் வந்து ஒரு 6 இன்வென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல 5 பிரசிடென்ட் அவர்கிட்ட நான் கொடுத்திருக்கேன். 5 இன்வென்ஷனுக்கு டிஃபென்ஸ் இன்வென்ஷனுக்கு நான் பேட்டர்ன் அப்ளை பண்ணிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. 6 இன்வென்ஷன் 5 கண்டுபிடிப்புக்கு வந்து பேட்டர்ன் சொல்றீங்க. இதற்கு வந்து நேரம் பத்தாது. அதனால உங்களுடைய மற்ற கண்டுபிடிப்புகளை பத்தி அடுத்த நிகழ்ச்சியில நாம பேசுவோம். சரி, ஓகே. சரியா? நேயர்களே, உங்களில் யாராவது கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சன் டிவி, நம்ம ஊர் விஞ்ஞானி,
தபால் பெட்டி எண் 6950, சென்னை 6,18,000. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.